الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இறை வழி நடந்து உலகை விட்டும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ரியாது சாலிஹீன் என்ற இந்த கிரந்தத்திலிருந்து 19வது ஹதீஸை பார்க்க போகின்றோம். எடுத்து பாருங்க. பத்தொன்பதாவது ஹதீஸ் ஷேர் பண்ணுறேன். وعن زر بن حبيش رضي الله تعالى عنه قال இவர் ஒரு தாபி என்று நினைக்கிறேன். قال அவர் கூறுகின்றார், அத்தைத்து صفوان بن عسال رضي الله تعالى عنه أسأله عن المسح على الخفين. ஒரு நீண்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல அதாவது சஃப்வான் பின் ஜிர் பின் ஹுபைஷ் என்றவர் சஃப்வான் பின் அஸ்ஸால் என்ற சஹாபியை சந்திக்க செல்கின்றார். சென்று இரண்டு விடயங்களை பற்றி, முக்கியமான இரண்டு விடயங்களை அவரிடம் கேட்கின்றார். காரணம் என்னென்றால், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்றும் உள்ள ஒருவராக இருந்த காரணத்தினால அவரிடம் அது பற்றிய அறிவு இருக்கும் என்ற காரணத்தினால் ஜிர் பின் ஹுபைஷ் என்ற அந்த தாபியை இவர்களிடம் செல்கின்றார். சென்று சொல்கின்றார்கள், அஸ்அலுஹு அதைத்து சஃப்வான் பின் அஸ்ஸால், சஃப்வான் பின் அஸ்ஸால் என்ற ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியிடம் நான் சென்று மஸ்ஹ் அலல் குஃபை, அதாவது கால் உரைகள் மீது மசு செய்யக்கூடிய அந்த சட்டத்தை பற்றி அவரிடம் கேட்பதற்கு. ஃபகால, அப்ப அவர் சொன்னார், கேட்டது சொன்னார், மா ஜாஅ பிக யா ஸிர், உன்னை எது இங்கே உன்னை கொண்டு வந்தது, அதாவது எதற்காக நீ வந்தாய் என்று கேட்டதும் ஃபகுல்து, ஸிர் பின் ஹுபைஷ் சொல்கின்றார், இப்திகா அல் இல்ம், அறிவை தேடுவதற்காக வந்தேன், அறிவை தேடுவதற்காக வந்தேன் என்று சொன்னார்.
பகால அப்ப அந்த சன்பர் இந்த இந்த பதிலை கொடுத்ததும் அது சம்பந்தமாக இந்த அறிவு சம்பந்தமாக ஒரு விடயத்தை சொல்கின்றார், அதனுடைய சிறப்பை பற்றி. சஃப்வான் பின் அஸ்ஸால் கூறுகின்றார், இன்னல் மலாயிகத ததஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதான் பிமா யத்லு. தாலிபுல் இல்ம் என்றால் மாணவன், அறிவை தேடக்கூடிய மாணவன். அறிவை தேடக்கூடிய மாணவன் அவன் தேடுகின்றதை காரணமாக மலாய்க்கமார்கள் அவன் மீது இருக்கக்கூடிய அந்த அல்லது அவனுடைய அந்த செயலின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் காரணமாக தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள். இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள். இன்னல் மலாயிக்கத ததஉ அஜ்னிஹதஹா. மலாய்க்கமார்கள் வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள், வைக்கின்றார்கள். லிதாலிபில் இல்ம், மாணவனுக்காக. ரிதம் பிமா யத்லுப், அவன் தேடுவதை கொண்டு விரும்புவதன் காரணம். அப்படின்னால் அதில் மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய பொருத்தத்தின் காரணமாக. வகுல்து, அப்ப நான் சொன்னேன். யாரு சொல்றாரு? ஸைத் பின் ஹுபைஷ் சொல்றாரு. இந்த அறிவுடைய சிறப்பை பத்தி அவர் கொஞ்சம் சொன்னதும் நான் சொன்னேன், இன்னஹு கத் ஹக்க ஃபீ ஸத்ரில் மஸ்ஹு அலல் குஃபைன் பஅத அல் காயித் வல் பவுல். சிறுநீர் மற்றும் மலசலம், அதாவது மலசலத்துக்கு பின்னர் கால் உறைகள் மீது மசு செய்யக்கூடிய விடத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டம் இருக்குது. இன்னும் ஹக்க ஃபீ ஸத்ரி, என்னுடைய உள்ளத்துல வந்து ஊசலாட்டம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தெளிவு வேண்டியிருக்கின்றேன். இது சம்பந்தமாக எனக்கு தெளிவு வேணும், தெளிவற்றவனாக இருக்கின்றேன். என்ன, காலுறை அணிந்ததுக்கு பிறகு ஒருவர் மலசலம் கூட்டத்துக்கு சென்றால் அந்த அதுக்கு பிறகு ஒது செய்தால் மசூது செய்வதா இல்லையா, முடியுமா முடியாதா என்ற விடயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருக்கு. وَكُنْتُ امْرَأً مِنْ أَصْحَابِ النَّبِيِّ صلى الله عليه وسلم, நீங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்றும் ஒருவராக இருந்தீர்கள். فَجِئْتُ أَسْأَلُكَ, ஆகையால் உங்களிடம் அது சம்பந்தமாக கேட்க வந்தேன் என்று ஸைத் பின் ஹுபைஷ் வந்து சொன்னதும் சொன்னார். அதுக்கு பிறகு சொல்றார், ஹல் சமிஅத்தஹு யذ்குரு ஃபீ ذلك ஷைஅன். இது சம்பந்தமாக, இந்த மசாலா சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொன்னதை நீ செவிமடுத்தீர்களா என்று ஸைத் பின் ஹுபைஷ் கேட்டார். கால, அப்ப சஃப்வான் பின் அஸ்ஸால் சொன்னார், நஅம், ஆம். கான யஅமுருனா இதா குன்னா சஃப்ரன் அவ் முசாஃபிரீன் அல்லா நன்ஸஅ ஹிஃபாஃபனா ثلاثة أيام ولياليهن إلا من جنابة ولكن من غائط وبول ونوم. ஆம், கான யஅமுருனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஏவக்கூடியவராக இருந்தார். அதாவது கான யஅமுருனா, இதா குன்னா சஃப்ரன், நான் பிரயாணிகளாக இருந்தால், அவ் முசாஃபிரின், ரெண்டும் ஒரே கருத்தை தான் சொல்லுங்க. சஃப்ரன் அவ் முசாஃபிரின் ரெண்டு கருத்தும் வந்து ஒன்றுதான், சரிதானே? சொல்றாங்க சஃப்ரன் முசாஃபிரின் அல்லது முசாஃபிரின் என்ற வார்த்தையை பார்க்கும். இது வந்து சந்தேகம் அறிவிப்பாளருக்கு தான், சரிதானே? அறிவிப்பாளருக்கு தான் இதனுடைய சந்தேகம். ரசூல் அப்படி சொல்லல. சஃப்ரன் அவ் முசாஃபிரின் ரசூல்லா சொல்லல. இந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரே, இது ஒரு வார்த்தை கட்டாயம் ரசூல்லா சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அது ரெண்டு வார்த்தையும் என்ன பாவிச்சிட்டாரு. என்ன சொன்னாரு, இத குன்ன சஃப்ரன் அவ் முசாஃபிரின், சஃபராக இருந்தால் அல்லது முசாஃபிராக இருந்தால் ரெண்டு அர்த்தம் ஒன்றுதான், சரிதானே?
அப்ப நாங்க பிரயாணிகளாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கட்டளையிட்டார்கள், நாம் பிரயாணத்தில் இருந்தால் அல்லா நன்ஸஅ ஹிஃபாஃபனா, எங்களுடைய காலுறைகளை கலட்டாமல் இருப்பதை கொண்டு கட்டளையிட்டார்கள். ஸலாஸத் ஐயாமின் வலயாலியஹுன்ன, 3 பகலும் 3 அதனுடைய இரவுகளும், 3 பகலும் 3 இரவுகள். சரிதானே? பிரியாணியாக இருந்தால் 3 பகலும் 3 அதனுடைய இரவுகளும் நாம் அணிந்த அந்த காலுறை அதை கலட்டாமல் இருக்கலாம். இல்லாமின் ஜனாபத்தின், ஆனால் பெருதொடக்கில் இருந்தன்றி, பெருதொடக்கில் இருந்து அன்று. பெருதொடக்கு ஏற்பட்டால் என்ன செய்யணும்? காலுறைகளை கலட்டணும். முழுமையாக உடம்பை ஒருவர் தன்னுடைய உடம்பை நலைக்கும் தண்ணீரை கொண்டு தண்ணீர் செலுத்த வேண்டும். எல்லா அம்சங்களுக்கும், உடம்பின் எல்லா அம்சங்களுக்கும் நல்ல முறையில் தண்ணீர் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அதுக்காக வேண்டி காலுறை அணிந்து இருந்தால் ஏனுமா? முடியாது. அப்ப ஜனாபத்திலிருந்து என்ன செய்யணும்? அந்த காலுறைகளை கலட்ட வேண்டும். சரிதானே? அது 3 நாள் ஆகிட்டாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி. ஒருவர் இப்பதான் என்ன குப்பை அணிகின்றார், காலுறைகளை அணிகின்றார். அணிந்ததுக்கு பிறகு அவருக்கு பெருதொடக்கு ஏற்பட்டால், ஜனாபத்து ஏற்பட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால் உடனே கலட்ட வேண்டும். சரிதானே? அப்ப என்ன சொன்னாங்க? 3 பகல் 3 இரவுகள் கலட்டாமல் இருப்பதை கொண்டு ரசூலுல்லாஹ் எங்களை கட்டளையிட்டார்கள். ஆனால் மில்லாமின் ஜனாபத்தின், இந்த ஜனாபத்தை கொண்டே அன்றி. லாக்கிமின் காயித்தின் அவு பவுல், லாக்கிமின் காயித்தின் அவு பவுல். இப்ப இந்த ஜனாபத்திலிருந்து இன்னொரு விதிவிலக்கு. 3 நாள் என்ன செய்யலாம்? 3 பகல் 3 இரவு காலுறைகளை அணிந்தால் மசை செய்து கொள்ளலாம். கால்களை கழுக வேண்டிய ஏனைய அங்கங்கள் எல்லாம் கழுகிவிட்டு, முதுவுடைய ஏனைய அங்கங்கள் எல்லாம் கழுகிவிட்டு, காலை கழுகக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது காலை மீது மசை செய்து கொள்ளலாம். இது யாரு? பிரியாணிகள். ஆனால் பெருதொடக்கிலிருந்து என்ன செய்யணும்? அந்த காலுறைகளை கலட்ட வேண்டும். இது விதிவிலக்கு. சரிதானே? இந்த பெருதொடக்கிலிருந்து திரும்ப இன்னொரு விதிவிலக்கு என்னென்றால், லாக்கி மின் காயத்தின் வபவுலின் வனவும், எனினும் மலசலம் மற்றும் தூக்கம், மலசலம் மற்றும் தூக்கத்திலிருந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உப்பணிந்து விட்டு ஒருவர் மலசல கூடத்துக்கு சென்றால் வந்ததும் ஏனைய அங்கங்களை கழுதிவிட்டு அவரை என்ன செய்யலாம்? மசை செய்யலாம். அல்லது தூங்கி விட்டு எழும்புகின்றார். தூங்கினால் என்ன ஒது முடியுமா இல்லையா? ஆழ்ந்த தூக்கம் ஒதுவை முறித்துவிடும், உழுவை முறித்துவிடும். அப்ப தூக்கத்தில் நிறைந்தால் ஒது செய்யணும். ஒது செய்யும் போதும் என்ன? கால்களை தடவி கொள்ளலாம். சரியா? அதான் சொல்றாரு, நாம பிரியாணிகளாக இருந்தால் 3 பகல் 3 இரவும் உப்பு அணிந்து உப்பை கலட்டாமல் இருப்பதற்கும், மலையாளிகின்ற 3 பகல் 3 இரவு நாம் காலுறைகளை கலட்டாமல் இருப்பதை கொண்டு ஏவினார்கள். ஆனால் ஜனாபத்திலிருந்து பெருதொடக்கிலிருந்து கலட்ட வேண்டும். அதிலும் பெருதொடக்கல் அல்லாமல் மனசலம் அதே போல தூக்கமாக இருந்தால் அதிலிருந்து கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மேலே நீங்கள் உதவி செய்துவிட்டு மசை செய்து கொள்ளலாம். சரிதானே? அப்ப இது ஒரு விஷயம். அவர் கேட்ட விடயம், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. யாரு? ஜர் பின் ஹுபைஷ் அவங்க கேட்டாங்க. அதுக்கு சஃப்வான் பின் அஸ்ஸால் பதில் கொடுத்தாங்க. சரிதானே? இதே நேரத்துல ஊர்ல இருக்கக்கூடியவராக இருந்தா வேற ஹதீஸ்ல வருகின்றது.
ஊரில் இருக்கக்கூடியவராக இருந்தால் ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு பகல் ஒரு இரவு. அது வேற ஹதீஸ்ல வந்திருக்குது. சரிதானே? ஒரு பகல் ஒரு இரவும் மசை செய்து கொள்ளலாம். ஒரு பகல் ஒரு இரவும் ஊரில் இருக்கக்கூடிய அவர் நோயாளியாக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கியமானவராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு ஊர்ல இருந்தால் அதாவது வந்து ஹுஃப் என்ற அந்த தோல் அது அணி அல்லது அதை போன்றுதான் காலுறைகள் சொக்ஸ் இவைகளை அணிந்து கொள்ளலாம். அணிந்து கொண்டு என்ன செய்யலாம்? மசை செய்யலாம். சரிதானே? ஊர்ல உள்ளவருக்கு ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு, பிரியாணியாக இருந்தால் 3 பகல் 3 இரவு. சரி, இந்த விடைய முடிஞ்சிரு. அதுக்கு பிறகு சொல்றாரு هل سمعته فقلت هل سمعته يذكر في الهوى شيئا. ஹவா என்னும் நட்பு, நட்பை பற்றி ஏதாவது சொல்வதை நீ செய்மடித்தீரா என்று கேட்டான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பா என்னும் நேசத்தை பத்தி நட்பை பத்தி எதுவும் சொல்றதை பத்தி நீ எதுவும் கேட்டையா என்று கேட்டதும் சஃப்வான் பின் அஸ்ஸால் சொன்னார், நஅம், ஆம், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபர், நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு அது பிரயாணத்தில் இருந்தோம். அப்போது வந்தன ஃபி சஃபர் ஃபபைனா நஹ்னு இன்தஹு, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இது நாதாஹு அஅராபி, ஒரு அராபி வந்தார், ஒரு அராபி கிராமத்து வாசி ஒருவர் வந்தார். நாதாஹு இத் நாதாஹு அஅராபியுன் பிஸௌத்தின் லஹு ஜஹ்வரியுன், கடினமான உரத்த சத்தமுள்ள ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். இது கிராமத்து வாசி. சரிதானே? கிராமத்து வாசிகளுக்கு ஒரு தன்மை இருக்குது. சரிதானே? பேசும்போதும் உரத்த சத்தத்துல பேசுவாங்க. ஆனால் வந்து நகரத்துல வாழக்கூடியவங்க இல்ல, அவங்க வந்து டீசெண்டா நடந்து கொள்வாங்க. இப்படி எல்லாம் சத்தம் போட்டெல்லாம் பேச மாட்டாங்க. ஒழுங்கான முறையில அதப் எஹ்திராமோட வந்து பேசுவாங்க. ஆனால் கிராமத்து வாசிகள் அவர்கள் வந்து அப்படி தன்மை இருக்காது. அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கு உரத்த சத்தம் இருக்கும். அப்ப அப்ப அந்த அங்க கிராமத்துல பேசுற மாதிரி ரசூல்லா வந்து அழைக்கிறாரு. சொல்றாரு, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே. فأجابه رسول الله صلى الله عليه وسلم نحوا من صوته, ரசூல்லாவும் அவருடைய சத்தத்தை போன்று அவருக்கு பதில் அளித்தார். ஆம் சொல்லு அப்படி சொல்லி அவருக்கு பதில் அளிக்கிறாங்க ரசூல்லா. சரியா? فقلت له, அப்ப நான் அவருக்கு சொன்னேன், வைஹக் உக்துத் மின் சௌத்தி, நான் சொல்றேன், நான் சும்மா போ, உன் சத்தத்தை குறையாப்பா. இன்னக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கிறாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கிறாய். நீ ஒரு நபி, நபியிடம் நீ பேசும்போது இப்படியா பேசுறது என்று நான் அவருக்கு சொன்னேன். வகத் நுஹீத அன் ஹாதா, இப்படி சத்தமிட்டு ரசூல்லாவை அழைப்பதை நீ தடுக்கப்பட்டிருக்கின்றாய். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், ரசூல்லா வந்து நீங்க ஏனையவர்களை அழைப்பது போன்று அழைக்காதீங்க என்று ரசூல்லா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரிதானே? வகால வல்லாஹி லா அக்து, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் என்னுடைய சத்தத்தை குறைக்க மாட்டேன். அப்ப காட்டுக்கு போய் வந்து கிராமத்து வாசிகள் அப்படி இப்படி குடிவாளம் விழுவாங்க. சரிதானே? நீ போவாப்பா போறதுக்கு, நான் என்ற சத்தத்தை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். காலல்லா ராபியும் இதை சொன்னதும் அதுக்கு பிறகு இப்ப விஷயத்துக்கு வராரு. யாரு? அந்த கிராமவாசி. அல் மர்உ யுஹிப்புல் கௌம வலம்மா யல்ஹக் பிஹிம், ஒருவர் ஒரு கூட்டத்தாரை விரும்புறாரு, நேசிக்கிறாரு, ஆனால் அவர்களை இதுவரைக்கும் அடையவில்லை, அவர்களுடைய அந்தஸ்தை இன்னும் அவர் அடையவில்லை. ஒருவர் வந்து ஒரு சாராரை வந்து நேசிக்கிறாரு, ஆனால் அவர்களை போல அல்ல, அவர்களை அடையவில்லை என்றால் அவர்களை போல அவர் இல்லை. நேசிக்கிறாரு,
ஆனால் நேசிக்கக்கூடியவர்கள் வந்து என்ன, அவங்க சிறந்த மனிதர்களா இருக்கிறாங்க, நல்ல அமல் செய்திருக்கிறாங்க, என்னை விட வந்து என்ன முன்னுக்கு இருக்கிறாங்க அந்தஸ்துல. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமா. மனிதன் எவனை நேசிக்கின்றானோ, மறுமையில எவரை நேசிக்கின்றானோ அவருடன் இருப்பான். அவனுடன் அல்ல அவர்களுடன் இருப்பான். மனிதன் மறுமையில மறுமையில மனிதன் எவரை நேசிக்கின்றானோ இந்த உலகத்துல அவர்களுடன் அவன் இருப்பான். சரியா என்று ரசூலுல்லாஹ் பதில் சொன்னான். அப்ப இது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு கிராமவாசி வந்து கேள்வி கேட்டதும் ரசூல் இந்த பதில சொன்னாங்க. சரிதானே? அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமா. ஒருவன் மனிதன் எவனை நேசிக்கின்றானோ மறுமையில் அவனுடன் இருப்பான். அல்லாஹ் ரசூலை வந்து நேசிக்கின்றால் ரசூலோடு இருப்பான். சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய சஹாபாக்களோடு இருப்பாங்க. இதே நேரத்துல ஃபிர்அவுன், ஹாமான் போன்ற இந்த கொடியவர்களை, காபிர்களை அவர்களை நேசிக்கின்றான் என்றால் அவர்களுடைய இருப்பான். சரிதானே? அப்ப இதை நான் பார்த்துக்கணும். இந்த உலகத்துல ஒரு அளவுகோல் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. நீங்க யாரை நேசிக்கிறீங்க? அல்லாஹ் ரசூலை நேசிச்சால் நீங்கள் அந்த அல்லாஹ் ரசூலுடன் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடன் நேசிக்க சொன்னால் என்ன, அல்லாஹ்வுடன் நாம் என்ன இருக்க மாட்டோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தரிசிப்போம், அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுவனபதியில் இருக்கக்கூடிய நல்லோர்களுடன் நாம் இருப்போம். இதே நேரத்துல எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய எதிரிகளை நேசிக்கின்றானோ அவன் அவர்களுடன் இருப்பான். சரிதானே? அப்ப அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த செய்தியை சொன்னதும் நாம சரியான, அதாவது கடினமாக மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள் வந்து நாம மகிழ்ச்சி அடைந்தது போன்று எப்பவும் நாம் சந்தோஷப்படவில்லை. ஏனென்றால் அமல் மூலம் ஒருவன் வந்து என்ன அல்லாஹ்வுடைய சூரபதியை அடைவது கஷ்டம். அமலை கொண்டு மாத்திரம் ஒரு நாளும் வந்து என்ன நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்வதென்றால் ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மளால் அமல் செய்ய முடியாது. அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை எடுத்து நடக்கணும். ஆனால் அது மட்டும் சோனபதியில் செல்வதற்கு போதுமா என்று கேட்டால் காணாது, போதாது. அப்ப அந்த சுவனபதியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வேறு வேறு சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவைகள் மூலமாக இலகுவாக நாம் அதை அடைந்து கொள்ளலாம். நபியுடன் சஹாபாக்களுடன் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை நாம் நேசிக்கணும். எவர்கள் எல்லாம் இன்று சஹாபாக்களை திட்டுகின்றார்களோ, ஏசுகின்றார்களோ, அவர்கள் வந்து என்ன அவர்களுடைய இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. நாம் சஹாபாக்களோடு இருக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். நபியோடு இருக்க வேண்டும் என்றால் நபியை நாம் தன்னுடைய ஆத்மாவை விட நாம் நபியை நேசிக்க வேண்டும். சரிதானே? இதன் மூலமாக, இந்த நேசத்தின் மூலமாக எங்களுடைய அமல்கள் வந்து குறைவாக இருந்தாலும் அந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சுவனபதியில் பிரவேசிக்க செய்வார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு போறவங்களுக்கு வந்து ஹதீஸ் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, பிரசங்கம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஹத்தா ذكر بابا من المغرب مسيرة عرضه أو يسير الراكب في عرضه 40 أو 70 عاما. சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தாங்க. எது வரைக்கின்றால் ஒரு பாப், மக்ரிபில் இருந்து ஒரு பாபை பத்தி சொன்னார். பாப் என்றால் வாயல், அதாவது மேற்கில் இருந்து உள்ள ஒரு வாயலை பற்றி சொன்னார்கள். ஒரு வாயலை பற்றி சொன்னார்கள். மசீரத்து அர்திஹி, அதனுடைய
ஆழம், அதனுடைய அகலம், இதனுடைய தொலை, அதனுடைய தொலை சரிதானே, அதனுடைய அகலம், அவ் யசீர் ராக்கிபு ஃபி அர்திஹி, அல்லது சவால் செய்யக்கூடியவன் அதனுடைய அகலத்திலே வந்தன சென்று கொண்டிருப்பான். அர்பஈன அவ் சபீன ஆம், 40 அல்லது 70 ஆண்டுகள். அந்த அளவுக்கு வந்தன விசாலமான ஒரு வாயல். அதனுடைய அகலம் எந்த அளவுக்கு என்றால் 40 வருடம் அல்லது 70 வருடம் செல்லக்கூடிய தொலை. இங்கே வந்தன 40 அல்லது 70 என்று 40 அல்லது 70 என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ரசூலா சொன்னதல்ல, மாறாக அறிவிப்பாளர்கள் அப்படி அவங்களுக்கு சந்தேகம் வரும்போது இப்படி சொல்லுவாங்க. ரசூல்லா அர்பைன் என்று சொன்னாங்களா அல்லது சபீன் என்று சொன்னாங்க, 40 என்று சொன்னாங்களா அல்லது 70 என்று சொன்னாங்களா? இப்ப அவருக்கு சந்தேகம். அப்ப 40க்கும் 70க்கும் மத்தியில் அவருக்கு சந்தேகம். இதுல 2 ஒன்றுதான். ஆகையால் என்ன, 2ஐயும் சொல்லிடுவார் அறிவிப்பாளர் சரிதானே, 2ஐயும் சொல்லிடுவார். சரி. கால சுஃபியானு அஹதுருவா, சுஃபியான் என்ற இந்த அறிவிப்பாளர் பட்டியல இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவரான சுஃபியான் சொல்றாரு, கிபல ஷாம், அந்த வாயல் மேற்கில உருவாகக்கூடிய அந்த வாயல் இருக்கின்றதே, அல்லது மேற்கில இருக்கக்கூடிய அந்த வாயல் அது எங்க இருக்கும் என்றால் ஷாம் பக்கத்துல, ஷாம் தேசம் பக்கத்தில் இருக்கின்றது. ஹலகஹுல்லாஹு யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் மற்றும் பூமியை படைத்த நாளிலே அதை படைத்தார். அப்போ ஒரு வாயில் என்ன படைக்கப்பட்டிருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு வாயல் படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் என்ன இந்த வானங்கள் மற்றும் பூமியை படைத்த நாளையிலே என்னது அல்லாஹ் படைத்து விட்டார். மஃப்தூஹன் லித்தௌபா, தௌபாவுக்காக வேண்டி அது திறக்கப்பட்டிருக்கின்றது, தௌபாவுக்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கின்றது. பாவத்திலிருந்து மீளுவதற்காக, மீண்டும் அல்லாஹ்விடம் என்ன தௌபா செய்வதற்காக வேண்டியே அது திறக்கப்பட்டிருக்கின்றது. லா யுக்லகு, அது மூடப்பட மாட்டாது. ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின்ஹு, சூரியன் அதிலிருந்து உதிக்காத வரைக்கும், சூரியன் அதிலிருந்து உதிக்காத வரைக்கும் சரிதானே. அப்ப மறுமை நாள் வந்து விட்டால் சூரியன் அங்கிருந்து தான் உதிக்கும். இப்ப கிழக்கிலிருந்து உதிக்கின்றான். மறுமை நிகழும் போது சூரியன் எங்க இருந்து உதிக்கும், இந்த 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 வாயில் இந்த இடத்திலிருந்து தான் அது உதிக்கும், மேற்கிலிருந்து தான் உதிக்கும். இந்த வாயிலை நாம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. வாயில் இருக்குது, அது சில விடயங்கள் இந்த எவ்வாறு அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கின்றானோ, வானத்துக்கும் என்ன நாம் காணக்கூடிய தூண்கள் அதுக்கு கிடையாது, எங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய தூண்கள் அதுக்கு கிடையாது. அந்த அதனுடைய தூண்களை நாம் பார்க்க முடியாது, இருக்கும், ஆனால் அதை எங்களால் பார்க்க முடியும். அதே போல இந்த மாதிரியான வாயிலும் இருக்கின்றது, இந்த வாயிலை நம்மளால் பார்க்க முடியாது. அப்ப ரவாஹு அத்திருமிதி வகைருஹு, இமாம் திருமிதி அதே போல இவர்கள் அல்லாத வேறு உலமாக்கள் ஹதீஸ் கலை ஆசிரியர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சிருக்கின்றார்கள். சொல்றாங்க, இமாம் திருமதி சொல்றாங்க, ஹதீஸுன் ஹசனுன் சஹி, இது ஹசன் சஹிஹான ஹதீஸ் என்று சொல்றாங்க. ஹசனுன் சஹி, அதாவது இந்த இது அமல் செய்வதற்கு தகுதியான ஒரு ஹதீஸ். சரி, இதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்க்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.